Back to Happy Feeling Tamil. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஃப்ரைட் நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். இது நார்மல் ரெசிபி கிடையாது. இது வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ ஆக்சுவலி. ஒரு 5 மினிட்ஸ் சேலஞ்ச் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு யூடியூபர் தான். யார் எனக்கு கொடுத்துருக்காங்க, நான் யாருக்கு கொடுக்க போறேன் அப்படின்றத வந்து இந்த வீடியோ கடைசியில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து டைமரை ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இது வந்து ஃப்ரைட் நூடுல்ஸ் தான். 5 மினிட்ஸ்க்குள்ளே ஹோப்ஃபுல்லி நான் முடிச்சிருவேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆரம்பிச்சிருச்சு. ஒரு இரும்பு கடாய், ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேன். ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து இது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சேலஞ்ச் 5 மினிட்ஸ் ஒத்துக்கிட்டது. ஹோப்ஃபுல்லி நீட்டாக நான் முடிச்சிடறேன்னு பார்க்கலாம். இரும்பு கடாயில் வந்து நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே நான் போட போகிறேன். இந்த பக்கம் வந்து சும்மா இது வந்து சாட்டே பண்ணுறதுக்கு தான். கேப்சிகம், ஆனியன், அதுக்கப்புறம் வந்து கேரட்டுக்காக இதை நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ இது ஃப்ரை பண்ணிடுறேன் நான். சும்மா நம்ம வாசனைக்காக தான், நம்ம நூடுல்ஸ் மேலே இதை ஆட் பண்ணுறதுக்காக தான், இது வந்து க்ரன்ச்சியாக இருக்கணுன்றதுக்காக தான். இது வந்து ரொம்ப சாட்டே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். கேரட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒன்று தான் போடுறேன். குவான்டிட்டி நான் ரொம்ப போடலை, அதையும் சொல்லிடுறேன். ஒரு கேரட், ஒரு கேப்சிகம், அப்புறம் வந்து ஒரு வெங்காயம். இது வந்து ஒரு ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்காக கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இன்னும் வந்து 1 minute 46 seconds அப்படியே போயிட்டே இருக்கு. நான் அதுக்குள்ளே முடிச்சிடுவேன் கண்டிப்பாக. அதுக்குள்ளே நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சாஸ் போட்டுக்கிறேன். இதில் நான் என்ன ஆட் பண்ணேன்னா, ரெட் சில்லி சாஸும் நார்மல் கிசான் சாஸும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நூடுல்ஸு. இந்த கோல்டன் கலரில் வரணும். அது எடுத்துடுறேன் இப்போது. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ
டைமர் வந்து 34 செகண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த சாஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். மேலே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடுறேன். பாருங்கள் 7 செகண்ட்ஸ் இருக்குது. நான் முடிச்சிட்டேன். ஒரு 10 செகண்ட்ஸ் முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். நல்லபடியாக அந்த சேலஞ்ச் முடிச்சிட்டேன். இது வந்து ஒரு ஃப்ரைட் நூடுல்ஸ் தான். இது ஆக்சுவலி ஒரு சாட் ஐட்டம் மாதிரி தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுங்க. எனக்கு யார் இந்த சேலஞ்சை கொடுத்தாங்கன்னா, இப்போ சமைச்சா போச்சு நஸ்ரீன்ற என்னோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தாங்க. அவங்களோட சேனலில் போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல நல்ல ரெசிபிஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனையோ யூடியூபர்ஸ் இருக்கும்போது எனக்கு அவங்க சேலஞ்ச் பண்ணதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் நஸ்ரீன். நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா, பிரியாஸ் அடுப்பாங்கரை கோகுல பிரியா இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் இந்த சேலஞ்சை நான் உங்களுக்கு பாஸ் பண்ணுறேன். இதே 5 மினிட்ஸ் சேலஞ்ச் தான். ஃபயர்லெஸ் குக்கிங் இல்லை ஃபயர் குக்கிங் நீங்கள் எது வேணால் பண்ணலாம். பட் 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும் பிரியா. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தேன். எப்படி 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க முடியுமான்ற ஒரு டவுட்லேயே தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ரொம்ப குயிக்கான ரெசிபி தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை, டேக் கேர், ஸ்டே சேஃப்.